Hi friends, நான் இப்போ உங்களுக்கு how to create a website using WordPress அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். So website create பண்ணனும் அப்படினா நமக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கோடிங்கே இல்லாம ஈஸி வேஸ்ல நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். கூகுள்ல போய்ட்டு wordpress.com அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க. So இங்க வந்து உங்களுக்கு ஒரு சிலது வந்து லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்ட்ல இருந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா wordpress.com அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன் அப்படினா வந்து எனக்கு இந்த பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆகுது. So WordPress powers 31% of the internet. So இந்த கம்யூனிட்டிக்குள்ள நம்ம ஜாயின் பண்ண போறோம். So நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா get started அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். So get started அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படினா next பேஜ்க்கு போகுது. So இதுல வந்து நமக்கு என்ன அப்படினா we have 4 steps. So step 1 of 4. So நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து நான் கொடுக்கிறேன். So email address என்னோட valid email address நான் கொடுக்கிறேன். So வந்து நான் ஒரு யூசர் நேம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். So நான் ஆல்ரெடி இந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். So அதனால நான் வந்து லாகின் நவுன்னு சொல்லி நான் இன்னொரு இதுக்குள்ளார போய்க்கலாம். So இதுக்கு வந்து நான் ஒரு யூசர் நேம் வந்து நான் பிக் பண்றேன். So JKMUGIL அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் நேம் வந்து நான் சூஸ் பண்றேன். இதுக்கான பாஸ்வேர்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். So பாஸ்வேர்ட் வந்து கொடுக்கிறேன். கொடுத்துட்டு continue or continue with Google சொல்லி கேக்குது. So நான் continue அப்படிங்கறத நான் கொடுக்கிறேன். So continue கொடுத்து login now அப்படிங்கறத நான் இங்க கொடுக்கிறேன். So login now அப்படினு சொல்லி கொடுத்த உடனே so பாஸ்வேர்ட் மறுபடியும் வந்து எனக்கு கேக்குது. என்னோட பாஸ்வேர்டை வந்து நான் இங்க கொடுக்கிறேன். பாஸ்வேர்டை கொடுத்து நான் உள்ள லாகின் ஆகுறேன். சோ லாகின் ஆன அப்படினா எனக்கு வந்து இங்க 3 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளோட சைட்டை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறோம். சோ உங்களோட சைட் வந்து ஒரு வெப்சைட் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படினா உங்க வெப்சைட்டுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நேம் வந்து கொடுப்பீங்க. சோ என்ன நேம் கொடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் JK அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கிறேன். சரிங்களா? இதான் வந்து என்னோட சைட். ஸோ உங்களோட சைட் வந்து எதை பத்தி இது? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல டிஃப்ரெண்ட் இருக்கு. ஃபேஷன், டிராவல், டிசைன் அது மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து எஜுகேஷன் அப்படிங்கறத நான் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு எதுக்காக இந்த சைட் வந்து நீங்க டெவலப் பண்றீங்க? ஸோ உங்களோட சைட்டோட மெயின் பிரைமரி கோல் வந்து என்ன? ஸோ ஷேர் மை ஐடியாஸ், எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ரிவ்யூஸ், ஸ்டோரிஸ், வீடியோஸ் அப்லோட் பண்ண, என்னோட போட்டோஸ் அப்லோட் பண்ண நான் வந்து இது பண்றேன். தென் ஆஃபர் எஜுகேஷன், ட்ரைனிங் ஆர் மென்டரிங். இதுக்காக வந்து நான் இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டெப் 2 of 3 அப்படின்னு வரும். ஸோ உங்க வெப்சைட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து நீங்க கொடுக்கணும். அந்த அட்ரஸ் வந்து ஒரு நேமா இருக்கலாம், இல்ல ஒரு கீவேர்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க JKMUGIL அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோட சைட்டுக்கான அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன். JKMUGIL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து எனக்கு ஃப்ரீ அப்படிங்கிற இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஸ்டெப் 3 of 3ல வந்திருக்கும். இதில் நமக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? 4 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்கு. இதில் நம்ம என்ன பிளானை சூஸ் பண்ண போறோம்? ஃப்ரீயா, இல்ல பர்சனலா, இல்ல பிரீமியமா, இல்ல பிசினஸா? நான் வந்து ஃப்ரீ, பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளானை வந்து நான் சூஸ் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங், வி ஆர் ரெடி, யூ கோ டு கெட் ஸ்டார்டட். ஸோ கண்டினியூ அப்படிங்கறத நான் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே எனக்கு என்னவாயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வெப் பேஜ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. வெப்சைட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கு, செட்டப் லிஸ்ட் இருக்கு. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து பிக் பண்ணிருக்கேன். தென் அந்த வெப்சைட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு வந்து சைட் ஐகான் வேணும் அப்படின்னா சைட் ஐகான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு நான் ஒரு டேக்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட கான்டாக்ட் பேஜ் வந்து நான் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் போஸ்ட் வந்து நம்ம அதில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்ல கஸ்டம் டொமைன் வேணும், கஸ்டமா ஒரு டொமைன் வேணும் அப்படின்னா அந்த கஸ்டம் டொமைனுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் வந்து எப்படி ரைட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். ஸோ இங்க நமக்கு லெஃப்ட்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்ல ஸோ மை சைட் அப்படிங்கறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த டேஷ்போர்டு வருது. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்க கிளிக் பண்றேன். ஸோ ஒரு பிளாக் போஸ்ட் வந்து நான் வந்து இங்க கிரியேட் பண்ண போறேன்.
ஸோ பிளாக் போஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். மை ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கான கண்டென்ட்டை வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ஹாய் எவ்ரிவன், this is my first website in wordpress.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது என்ன பண்ண ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ பப்ளிஷ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுது. ஸோ பப்ளிஷ் இமீடியட்லி. ஸோ நான் இமீடியட்டாக வந்து நான் அந்த போஸ்ட்டை வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடலாமா, இல்லை பப்ளிக்காக போஸ்ட் பண்ணலாமா, இல்லை அட்மின்ஸ்க்கு மட்டுமா, இல்லை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா எது அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து என்னவாயிடும் அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ போஸ்ட் பப்ளிஷ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருச்சு. என்னோட போஸ்ட் வந்து எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட வெப்சைட்டில் என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு இப்போ வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் இமேஜஸ் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து ரொம்ப ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்ல மை சைட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ கஸ்டமைஸ்ல தீம்ஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ தீம்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன லே அவுட் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் லே அவுட் வேணுமா, கிரிட் லே அவுட் வேணுமா, ஃப்ளூயிட் லே அவுட் வேணுமா, எந்த லே அவுட் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் வந்து ஸோ இதுல நிறைய பெய்டும் இருக்கு. ஸோ இதுல நான் வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் இது வந்து நான் இது வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்டிவேட் திஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ லோடிங் த கஸ்டமைசர். ஸோ நான் என்ன தீம் சூஸ் பண்ணணும் அந்த தீம் வந்து எனக்கு என்னோட வெப்சைட்டுக்கு வந்து எனக்கு அப்ளை ஆகுது. ஸோ இதுல வந்து நான் ஹெட்டர் இமேஜா அதை வந்து சூஸ் பண்ணிருக்கேன். ஹெட்டர் இமேஜ் வேணும் அப்படின்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் நான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் போஸ்ட். அந்த போஸ்ட் வந்து எனக்கு இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கலரும் பேக்ரவுண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா கலர் அண்ட் பேக்ரவுண்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டோ இல்லை டார்க்கோ எந்த இது வேணுமோ அந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் தீம் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து செரி ஸ்வாஷ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்றேன். தென் இதுல வந்து அரிமோ அப்படிங்கிற இன்னொரு ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்றேன், பேஸ் ஃபாண்ட் வந்து. ஸோ இதுல வந்து உங்களோட ஃபாண்ட் வந்து ரெகுலர் சைஸா இருக்குமா இல்லை நார்மல் சைஸா இருக்குமா அப்படிங்கறது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹெட்டர் இமேஜ் வேணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹெட்டர் இமேஜ். ஸோ ஹெட்டர் இமேஜ் வந்து இங்க லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து எந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஹெட்டர் இமேஜா வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டர் இமேஜ் வந்து இங்க சேஞ்ச் ஆயிருக்கும். தென் ஸோ மை சைட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வெப் பேஜ் வந்து உங்களுக்கு இங்க ஷோ ஆகுது. ஸோ இதுல வந்து நீங்க எப்படி கேட்டகரியில வந்து உங்க இது வந்து அன்கேட்டகரைஸ்டு போஸ்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மை ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு அன்கேட்டகரைஸ்டா இருக்கும். ஸோ கேட்டகரைஸ்டு போஸ்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் நெக்ஸ்ட் சொல்ல போறேன். ஸோ நீங்க இந்த லிங்க்ல போயிட்டு /wp-admin அப்படிங்கறத கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல வந்து
எனக்கு இங்க லெஃப்ட் சைட்ல டேஷ்போர்டு வந்து எனக்கு இதுவா இருக்கு. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து இருக்கு. ஹோம், கமெண்ட்ஸ், சைட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, மை பிளாக் என்ன, நான் என்னென்ன பிளாக்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என்னோட பிளான்ஸ், நான் எந்த பிளான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட போஸ்ட் என்ன, எல்லா போஸ்ட்டும் நான் புதுசா போஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூன்றதுக்குள்ளார போகலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அன்கேட்டகரைஸ்ல வந்து நான் மை ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் வந்து புதுசா ஒரு கேட்டகரி வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ போஸ்ட்ல போயிட்டு கேட்டகரி அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஐஐடி பாம்பே அப்படிங்கறத நான் இங்க டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு அதனோட டிஸ்கிரிப்ஷன் FDP on foundation program in ICT for education. இதை வந்து நான் அதனோட டிஸ்கிரிப்ஷனா வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆட் நியூ கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு என்னவாயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து புதுசா ஒரு கேட்டகரி வந்து எனக்கு இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அன்கேட்டகரைஸ்ல நான் போட்ட ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கும். கேட்டகரைஸ்டா வந்து நான் வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளார இந்த ரிலேட்டடா ஐஐடி பாம்பே ரிலேட்டடா எல்லா போஸ்ட்டுமே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த கேட்டகரிக்குள்ளார நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ கேட்டகரி வச்சு நம்ம நியூ கேட்டகரியில எப்படி நம்மளோட போஸ்ட்டை ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் மை சைட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க மீடியாவை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ மீடியா அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஆட்னு கொடுங்க. ஆட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் மீடியா வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. இமேஜஸ் ஆட் பண்ண போறீங்களா, டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறீங்களா, இல்ல வீடியோஸ் ஆட் பண்ண போறீங்களா, இல்ல ஆடியோஸ் ஆட் பண்ண போறீங்களா. ஸோ இது வந்து டாக்குமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மீடியா வந்து நான் இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசா நியூ ஃபைல்ஸை ஆட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ஸை வந்து நான் இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த இமேஜ் வந்து நான் வந்து இங்க இன்க்ளூட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். ஸோ பர்சனலைசேஷனில் டிஃப்ரெண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். வியூ சைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட ஹெடர் இமேஜ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட போஸ்ட் வந்து அன்கேட்டகரைஸ்டு போஸ்ட், மை ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. ஸோ நான் கேட்டகரைஸ்டு ஐஐடி பாம்பே அப்படிங்கிற கேட்டகரைஸ்டு போஸ்ட்ல வந்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மெனு வந்து எப்படி இன்க்ளூட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இதுக்கு நீங்க கஸ்டமைஸ்ல போயிட்டு இங்க மெனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். மெனுஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. பிரைமரி அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு இதுல வந்து ஆட் ஐட்டம்னு கொடுங்க. ஸோ ஆட் ஐட்டம்ல வந்து ஆட் நியூ பேஜ். ஸோ இதுல வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அபவுட் மீ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்து நான் ஆட் பண்றேன். ஸோ எனக்கு அபவுட் மீ அப்படிங்கிறது எனக்கு வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நான் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் வரேன். ஸோ மெனு வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதுல என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து நான் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் வருது. எடிட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஸோ எடிட்னு கிளிக் பண்ணிட்டு அபவுட் மீல நீங்க என்ன டைப் பண்ண போறீங்க, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்றத நீங்க உங்களோட கண்டென்ட் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு நீங்க வந்து பப்ளிஷ்னு கொடுத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆயிடும் உங்களோட மெனு.
ஸோ பிளாக் போஸ்ட், அபவுட் மீ, காண்டாக்ட் இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்னோட சைட்டில் ஈஸி வேல எப்படி WordPress